நிவேதா பெத்துராஜ் இவங்களுடைய திருமண செய்தி தான் இப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது. என்ன அப்போ அவரை கழட்டி விட்டுட்டீங்களா, ஒருவேளை இவங்களுடைய எக்ஸ்ல வரா, இது போலலாம் பல பேரும் பல விதங்களில் விமர்சனங்களை பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில மூத்த பத்திரிகையாளர் நண்பர்கள் உட்பட இவங்களை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நிவேதா பெத்துராஜ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இப்படி பல மொழிகள்லையும் படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கியத்துவம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் தான் நடிப்பாங்க. 2016 ஒரு நாள் கூத்து அப்படின்ற ஒரு படம் மூலயமா இவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ஹீரோயினாக கலக்கிட்டு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக அடியே அழகி இந்த ஒரு பாடல் மூலயமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு பாடல் தான். இப்படி தான் ரியலாகவும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இப்படி தான் இருப்பாங்களாம். அண்ட் பல பேரும் இப்படி தான் இருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து டிக் டிக் டிக், பொதுவாக என் மனசு தங்கம், திமிரு பிடிச்சவன், இப்படி பல பேருடைய பல படங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பா பொதுவாக என் மனசு தங்கம் இந்த படம் தான் இவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுன்னு தான் சொல்ல முடியும். அது எதனாலன்றத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிவேதா பெத்துராஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆட்டினோட கமெண்ட் பண்ணுங்க. மதுரையில இருந்து ஒருத்தவங்க துபாய் போய் செட்டில் ஆனாங்கன்னு சொன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுக்கிடையில இவங்க தூத்துக்குடியிலையும் 10 வருஷம் இருந்திருக்காங்க. ஆமாங்க, மாயாவரத்து பொண்ணு தானாம், தமிழ் பொண்ணு. நிறைய பெரியவங்களை தெலுங்கு பொண்ணுன்னு கூட நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க பிறந்தது மதுரை, தூத்துக்குடியில 10 வருஷம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் துபாயில போய் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ துபாயில செட்டில் ஆன இவங்க அங்கேயே மாப்பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதே துபாயால தான் இவங்க சர்ச்சையிலும் சிக்கினாங்க. இவங்க ஒரு நடிகை மட்டும் இல்லாம பேட்மிண்டன் பிளேயராகவும் இருந்திருக்காங்க. நிறைய போட்டிகள்ல முதல் பரிசும் வின் பண்ணியிருக்காங்க. கார் ரேசராகவும் இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் கார் ரேசர் அப்படின்னு சொன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தல அஜித் அவர்கள் தான் தெரியும். அதே மாதிரி நடிகையில இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேசராகவும் வாழ வந்துட்டு இருக்காங்க. நிறைய போட்டிகள்ல கலந்துருக்காங்க. இவங்களுக்கு அது மூலயமா சில கிராச்சஸ் விழுந்ததா இருக்கட்டும், அடிப்பட்டதா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க துபாயை சேர்ந்த ஒரு தொழிலதிபரான ரஜித் இப்ராஹிம் இவரை தான் மேரேஜ் பண்ண போறாங்க. இவர் ஒரு மாடலா இருந்திருக்காரு, இப்போ பிசினஸ் மேனா இருந்திருக்காரு. இது ஒரு காதல் திருமணமா தான் இருக்க போகுது. இந்த வருடத்தோடைய இறுதியில தான் இவங்களுடைய திருமணம் இருக்க போகுது. இந்த விஷயத்த இவங்களே சோசியல் மீடியால ஒரு மிட் நைட்ல ஷேர் பண்ணாங்கன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி போட்டோவை ரிவீல் பண்ணது மட்டும் இல்லாம காதல் எப்பவுமே முடிவிலா அன்பு, கண்டிஸ்டி பட்டுடும், இது போலலாம் சொல்லி பிரைவேட்டா இவங்களுடைய இந்த என்கேஜ்மெண்ட் செரமனியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் யார் இது, அப்ப அவரை கழட்டி விட்டுட்டீங்களா இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அவருன்றாங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல பெரும்புள்ளியா இருந்துட்டு வர அந்த ஒரு நபர் கூட சேர்ந்து இவங்க பொதுவாக என் மனசு தங்கம் அப்படின்ற படங்கள் கூட பண்ணியிருக்காங்க. அவர் தான் இவங்களுக்கு துபாயில் 50 கோடியில் ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்ததாகவும் அதனால தான் இவங்க அங்கேயே அவர் கூட செட்டில் ஆயிருக்காங்க, எப்பவுமே அதனால தான் அங்கே இருக்காங்க, இது போலலாம் அப்போ பேச்சுகள் வந்தது. குறிப்பாக இதை ஒரு மூத்த பத்திரிகையாளர் நண்பர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்லும் போதே இவங்க ரொம்பவே மன உளைச்சலில் இருந்ததாகவும் அதுக்கு இவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது, நான் 16 வயசுல இருந்தே வேலை பார்க்குறேன், என்னுடைய சொந்த காலில் தான் நான் உழைச்சி சம்பாதிச்சு என்னுடைய குடும்பத்தை தாங்குறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்கே போயிட்டு எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்கன்னா நான் வாங்கிடுவேனா? எங்களுடைய சொந்த உழைப்பில் தான் நாங்களும் அங்கே இருக்கோம். என்னுடைய குடும்பம் கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேலே நாங்கள் அங்கே துபாயில் இருக்கோம், இப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 20 வருடத்துக்கு மேலே அப்படின்னா 10 வருஷம் தூத்துக்குடி, இப்போ இவங்களுக்கு 33 வயசாகுது. அப்படி இருக்கும்போது எப்படி 20 வருடத்துக்கு மேலே இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் இப்போ வந்திருக்கு. இதை அவங்க சில வருடத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாலும் இதை அவங்க மறுத்து தான் அதை ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. யாரும் தெரியாமல் பேசாதீங்க, அதுவும் எதுக்கு இப்படிலாம் பேசணும், அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்கள டவுன் பண்ணதான் என்ன வச்சு பேசுகிறாங்களா, இது போலலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்குமா, வெறித்தனமான ஒரு ரசிகையாக தான் இருக்காங்க. இவங்களுடைய லவ் பிரேக்கப் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காம். 4th படிக்கும் போது இவங்களுக்குன்னு ஒரு க்ரஷ் இருந்திருக்காங்க. அந்த க்ரஷ் இவங்களுடைய மனசை க்ரஷ் பண்ணுற வகையில் இன்னொருத்தவங்களுக்கு கிஸ் பண்ணிட்டாங்களாம். அதை இவங்க நேரில் பார்த்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்களாம். அதுல இருந்து இவங்க இந்த லவ் கிரஷ் எங்க 4th இருந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, என்னையா கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்றீங்களேட்டு அப்போ சில விமர்சனங்கள் வந்தாலும் அது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கு. ஸோ இப்படி இவங்க காதல், சர்ச்சை, படங்கள்ல நடிக்கிற அந்த காட்சிகளா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சில பல கான்ட்ரவர்சியில சிக்கனாலும் கூட இப்போ இவங்களுடைய கணவர், அதாவது திருமணம் செய்ய போற பார்ட்னர், அவரு ஆல்ரெடி ஒரு பிரபலத்தோடைய காதலரா அப்படின்ற கேள்வி
கேள்வியோட தான் வெளியாயிருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு சர்ச்சையில் சிக்கி திணறி இப்போ யாருப்பா இது நம்ம பிக் பாஸ் ஜூலியா அப்படின்னு கேட்குற வகையில தான் இப்போ டாப் கியரில் போயிட்டு இருக்காங்க. நிறைய வந்து ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்க ஆள் அடையாளமே மாறிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்னதான் ஒஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு பல பேர்கள்லாம் வாங்கியிருந்தாலும் இப்போ ஒரு பெஸ்ட்டான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில தான் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த மார்க் ஹம்ரன் இவர் தான் வந்து இவங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்ததாக அப்போ, அதாவது 2018-19 அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. துபாய்க்கு ஒரு பேஜெண்ட்டுக்காக அவங்க போயிருந்தப்போ அப்போ மாடலாக இருந்த மார்க் ஹம்ரன் அவர்கள் கூட தான் அவங்க டேட் பண்ணியிருக்காங்க. பாய் பெஸ்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடலில் தான் 2 பேரும் நல்லா ஊர் சுற்றிருக்காங்க. இது எல்லாத்தையும் நானா சொல்லலைங்க, அவங்களே அப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மார்க் ஹம்ரனுக்கும் ரஜித் இப்ரானுக்கும் என்ன சம்மதம்னு கேட்டிங்கன்னா, 2 நபரும் ஒரே ஆள் தான், நேம் மட்டும்தான் மாறி மாறி வச்சிருக்காரு. இப்போ இவரை பற்றி என்ன வந்து பல விஷயங்கள் வெளியாயிருக்குன்னா, இவர் மாடலிங்கில் இருந்ததுனால நிறைய பெண்கள் இவர் மேலே க்ரஷில் இருந்ததாகவும், நிறைய பேர் கூட இவர் ஊர் சுற்றிருக்காரு, அதில் ஒருத்தவங்க தான் ஜூலி, இப்படிலாம் வந்து பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ யார் என்ன சொன்னாலும் திருமணம் பண்ண போகிறது நிவேதா பெத்துராஜ் தான். அதனால் அவங்களுக்கு இது எல்லாமே முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. இப்படி இருக்கும்போது தேவையே இல்லாமல் பலர் இந்த கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா நிவேதா ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ யார் என்ன சொன்னாலும் இப்போ ரொம்பவே பெரும்புள்ளியா இருக்க அந்த நபருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ அவர் ஒரு நடிகரா இருந்தாரு, இவங்க ஒரு நடிகையா இருக்காங்க. அதனால வேணா 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கலாமே தவிர, இப்பவும் சில பேர் அந்த நபரையும் இவங்களையும் சேர்த்து தான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அவருக்கும் ஒரு லைஃப் இருக்கு. இப்போ அவரு அடுத்த லெவலுக்கு போகணும், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு பல முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காரு. இந்த நிலையில இவங்களுடைய திருமண செய்தி அவருக்கு மிகப்பெரிய மைனஸாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ இதை ரொம்ப பெரிய விஷயமா ஆக்காம, முன்னாடி நடந்தது எது வேணாலும் இருக்கலாம், அது அவங்களுடைய பர்சனல், அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. இதையே ஒரு டிபேட் ஷோ மாதிரி நிறைய பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து தனித்தனியா வீடியோஸ்லாம் கூட போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு நிவேதா பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.